ஹலோ இயற்கை விரும்பிகளே, இன்றைக்கி நம்மளுடைய கார்டனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே இப்போ மழை வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக சங்குப்பூச்சி தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன தான் ரெமெடி கொடுத்தாலும் சங்குப்பூச்சி அதிகமாக இருக்கா? இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேரிகோல்டு சீட்ஸ் போட்டிருக்கோம். அது 2வது நாள் எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி 3வது நாள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அதையுமே நான் காட்டியிருப்பேன். 3 to 4 நாட்கள் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம கார்டனிங்கில் நம்ம பெரிய அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கி வச்சதுக்கப்புறமே நிறைய, அதாவது இடமே இல்லைனாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது கார்டனிங் வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும். உங்கள் கார்டனில் நீங்கள் எல்லா வெரைட்டிஸுமே ட்ரை பண்ணலாம். எல்லாமே சூப்பராக வளரும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி விஷயங்களை தான் ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு இப்படி இந்த மாதிரி இருக்கணும் கிளைமேட் அப்படின்றதுலாம் கட்டாயம் கிடையாது. அப்புறம் நம்ம ஏற்கனவே நிறைய நாற்றுக்கள் நடவு பண்ணியாச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி நாற்று மட்டும் இன்னும் பெருசாக இருக்கிறாங்க. ஸோ மறுபடியுமே நம்ம கொஞ்சம் தக்காளி சீட்ஸ் போட்டிருக்குறோம். ஸோ நிறைய நாற்றுக்கள் நடவு பண்ணிட்டோம். அதே தான் கத்தரி, வெண்டையெல்லாம் விதைகள் நட்டாச்சு அப்போவே. ஸோ நாற்றுக்கள் போட்டது தக்காளி, கத்தரி, மிளகாய் நட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா இது நேற்று 3வது நாள், இது இன்றைக்கி 4வது நாள் மேரிகோல்டு சீட்ஸு. ஸோ நல்லாவே வளர்ந்துருக்காங்க பாருங்கள். ஸோ சீட்ஸ் மூலமாக இது வரைக்கும் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சா? கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லா விதைகளும் முளைக்காது, கண்டிப்பாக அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற விதைகள் நல்லாவே முளைப்பு திறன் இருக்கக்கூடிய விதைகள் தான் இருக்குது. ஸோ இந்த விதைகள் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய விஷயங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் ரிசல்ட்டும் போட்டிருக்கீங்க. நம்மக்கிட்ட சீட்ஸ் வாங்கி நல்லா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி நம்மக்கிட்ட கட்டிங்ஸ் வாங்குறவங்க அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, நிறைய எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கார்டனிங் விரும்பி அந்தளவுக்கு எவ்வளோ கேரிங் பண்ணி அதை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கார்டனில் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. கார்டனிங் வைக்கிறது, இயற்கையான முறையில் கார்டனிங் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வைக்கும்போது வச்சாதான் தெரியும், அதாவது மெயின்டைன் பண்ணும்போது தான் தெரியும். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதை ஃபேஸ் பண்ணணும். ஸோ மண் கலவை ரொம்ப முக்கியம். மண் கலவை நல்லா இருக்கணும். அதை பற்றின வீடியோஸ் நான் நிறையா கொடுத்துட்டேன். ஈஸியான முறையில் மண் கலவை தயாரிக்கிறது எப்படி, ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும். நீங்கள் காய்ந்த இலைகள், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்க தோட்டத்து மண்ணை வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருந்தால் போதும். உங்களுக்கு நல்ல மண் கலவை, தரமான மண் கலவை, அதாவது மண்ணில் வேரழுகல் நோய், வேர்பூச்சி தாக்குதம், அப்புறம் அந்த வேர்க்காரையான், அப்புறம் வேர்ப்புழு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடும். ஸோ நல்ல ஒரு பொருள் தான். அதையும் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதில் நான் பயன்படுத்தி அதில் ரிசல்ட்டுமே நான் இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய வீடியோவை கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் அந்த பொருள் ட்ரை பண்ணி எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டெல்லாம். ஸோ அது நான் எப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அதெல்லாம் வாங்கி மறுபடியும் உங்கள் கார்டனில் வாங்கி ட்ரை பண்ணுறீங்க. ஸோ நல்லா ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் பயிர் வளர்ச்சிகள் பற்றி, பயிர் ஊக்கிகள் நம்ம ட்ரை பண்ணி அதில் ரிசல்ட்டு கிடைக்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ உங்களுடைய கார்டன் பசுமையாக இருக்கணுமா, இப்படிப்பட்ட விஷயங்களை பயன்படுத்துங்க. உங்களுக்கு தேமோர் கரைசல், பழக்கரைசல் கொடுத்துட்டு ஒரு சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சொல்கிறது எல்லாமே ஆர்கானிக் இயற்கை விஷயங்கள் தான். ஆர்கானிக்கில் பயன்படுத்தினது தான், ஆர்கானிக் முறையில் தயாரித்து கொடுக்கக்கூடியது. அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ், பெரிய பெரிய விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்மளுடைய கார்டனில் நம்ம பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஸோ அது நிறைய நம்ம தேவையான அளவு எடுத்து பயன்படுத்தலாம். நிறைய நாட்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் தனித்தனியாக எல்லாத்தையும் வாங்கி ஒன்றா மிக்ஸ் பண்ணி போடாமல், என்னதான் வெர்மி காம்போஸ்ட் மட்டுமே கொடுத்தாலும் செடிகளுடைய க்ரோத் இருக்கும். பட் அதில் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ நான் அதுதான் சொல்ல வரேன். அதுக்காக அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் கொடுக்க வேணான்னு நான் சொல்ல வரல. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நான் சொல்ல வரேன். 2வது, நம்மளுடைய கார்டனில் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய எல்லா பாக்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா எல்லா பயிர்களுமே கலந்து போட்டிருப்போம். ஈவன் பார்த்திங்கன்னா காய் வெரைட்டிஸ் இருக்கும், அப்புறம் பூக்கள் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. சம்மங்கி இப்போ நடவு பண்ணி 4 நாட்கள் ஆச்சு. ஸோ நல்லாவே முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். கீழே அடியில் பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் கீரைகள் இருப்பாங்க, முளைக்கீரைகள். பக்கத்தில் பெரிய சாமந்தி நாற்றுக்கள் வச்சுருப்போம், பெருசு பெருசாக. இதெல்லாம் தனித்தனி க்ரோ பேக்கில் இருந்துச்சு. எல்லாத்தையும் நம்ம ஒரே பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு தக்காளி நாற்றையுமே நம்ம கடைசியாக இப்போ இருந்த ஒரு பெரிய நாற்றையுமே நம்ம நடவு பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் என்னுடைய கார்டனில், என்னுடைய அந்த பாக்ஸில் கார்டனிங் பண்ணுற அந்த மண் கலவையில் பார்த்திங்கன்னா நான் மிளகா வச்சுருப்பேன், தக்காளி வச்சுருப்பேன், வெண்டை வச்சுருப்பேன், கத்திரி வச்சுருப்பேன், முள்ளங்கி, பீட்ரூட், அப்புறம் அவரை, செடி அவரை, பாகல், அதுக்கப்புறம் நீட்டை காராமணின்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி கலப்பு பயிர்களை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரே ஒரு விஷயங்களை மட்டும் ஒரே ஒரு பேக்கில் நீங்கள் ட்ரை பண்ணாமல் கீழேயே வந்து, அதாவது இந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் அடுத்து கீழே இருக்கக்கூடிய செடியில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிற மாதிரி, ஈவன் ஒரு கீரையை போடுங்க, ஒரு புதினா தண்டை நட்டு வைங்க, அப்படி இல்லையா வெங்காயம் போட்டு விடுங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஒரு கத்திரி நட்டிங்களா, இன்னொரு தக்காளி நடுங்க. கொஞ்சம் பெரிய பேக் நீங்கள் நல்லா அதுக்குரிய உரங்கள் கொடுத்து அதை நல்லா வந்து நீங்கள் வளர்த்துருவீங்கன்னா நீங்கள் ஒரு வெண்டையை கூட நட்டு வைங்க. ஸோ அந்த மாதிரி மூணு செடிகளை நடலாம் தாராளமாக. ஸோ இப்போ வாங்க ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது, நம்ம வந்து சங்குப்பூச்சி நமக்கு இந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸ்லேயும் நல்லாயிருக்கு. இதில் வந்து தேங்காய் மட்டை போட்டு வச்சுருந்தேன். நேற்றே நான் வீடியோவில் நான் வந்து எடுக்கும்போது பார்த்தேன். ஸோ நிறையா மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க அந்த மட்டைக்கு மேலே. அந்த மட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ இதில் மஞ்சள் தான் நடவு பண்ணியிருக்கேன், பெரிய க்ரோ பேக்கு. இதில் நிறைய நத்தைகள் இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையா இந்த மழை காலத்தில், நிறையவே இருக்கா, நீங்கள் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு அது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குதா, ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த புவஸ்திராவை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது 2 கிலோ பேக்குங்க. ஸோ நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். மண் கலவைக்கு நீங்கள் பயன்படுத்தினா போதும். மண்ணில் வேறு விஷயங்கள் சேர்க்கணும் அவசியம் இல்லை. நான் காய்ந்த இலைகளோட தோட்டத்து மண்ணோட இதை தான் போட்டு என்னுடைய மண் கலவை ரெடி பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் போடலை. தொழு உரம் இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் தொழு உரம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் கொஞ்சம் அது ஹீட்டாக இருக்குது, பச்சையான தொழு உரம். இனிமேல் அதை நான் நல்லா வந்து காய வச்சு மக்க வச்சு தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கார்டனில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் இந்த ஒரு பொருள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டைமிங்லேயும் மண் கலவையிலையும் சரி, அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் வேரினுடைய அடிப்பகுதிகளை இந்த மாதிரி நத்தை பூச்சிகளை பார்க்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா போதும், அந்த பூச்சிகள்லாம் 2 நாளில் காணாமல் போயிடுவாங்க. இப்போ இன்றைக்கி போட்டிங்கன்னா அடுத்த 2 நாள் 2 to 3 நாட்களுக்கு அதுவே அதிகம்தாங்க, 2 நாளில் காணாமல் போயிடுவாங்க. ஸோ இதை நாளைக்கு இதை பார்க்கலாம். நான் வந்து அந்த போஸ்திராவோட அந்த குட்டி துகள்களை எடுத்து இதை மாதிரி நான் அந்த செடிக்கு அடியில் தூவி விட்டுட்டேன். தூவினதுக்கப்புறம் லைட்டாக மண்ணை கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டேன். ஸோ இது இப்படியே ஓப்பனில் வச்சுடுங்க. ஸோ இப்போ வந்து மழை டைமில் எந்த ஒரு மூடாக்கும் போடாதீங்க. நான் வந்து என்னுடைய கோழிகள் வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கா, இந்த நத்தை பூச்சி அதிகமாக இருக்கா, ஸோ இந்த பொருளை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. ஸோ இது மாதிரி தாங்க மண் கலவையில் மண்ணை வளப்படுத்துறதுக்கும் மண்ணில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நத்தை, எறும்பு. ஸோ இந்த கத்திரி செடியில் பார்த்தீங்கன்னா இதையும் கண்கூடாவே நான் காட்டுவேன், எறும்பு நிறையவே இருக்குது. ஸோ என்கிட்ட ஃபைனலாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இதை தான் எனக்கு வந்து கத்திரி செடியில் எறும்புலாம் ஊறுதுனாங்க. ஸோ உங்களுக்கு மாவு பூச்சி இருக்கும், அப்போ எறும்பு இருக்கும். இது மாதிரி வேருக்கு அடியிலேருந்து உங்களுக்கு எறும்பு வருதா, அப்போ அந்த புவஸ்திராவை கொஞ்சம் போடுங்க. நீங்கள் என்ன தான் வேப்பம் புண்ணாக்கு கொடுத்தாலும், மண் கலவையில் கொடுத்துருந்தாலும், நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலும் உங்களுக்கு அந்த எறும்பு தொல்லை அதிகமாகவே இருக்கா, நம்ம கொடுக்கக்கூடிய இந்த புவஸ்திராவை நீங்கள் லைட்டாக மண் கலவையில் இது மாதிரி தூவி விடுங்க. தூவி விட்டு நல்லா தண்ணி தெளித்து விடுங்க, ஓப்பனாகவே விடுங்க. ஸோ 2 நாளில் அந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பயிர் வளர்ச்சி ஊக்கியும் நம்ம வந்து கார்டன் கொடுக்குறது நிறைய போட்டிருக்கோம். ஸோ நான் பயிர் வளர்ச்சி ஊக்கி கொடுத்ததையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து மண் கலவை எப்படி தயாரித்து இந்த புவஸ்திரா பயன்படுத்தி அதனோட கிடைச்ச ரிசல்ட்டு, எனக்கு நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அதையுமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ கார்டனிங் வைக்கிற ஒவ்வொருத்தரும் இயற்கையான முறையில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும், அதெல்லாம் நம்ம சகிச்சு போனால் தான் நம்மளுடைய கார்டனில் நமக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.